Hello friends, welcome back to my channel. நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், எஸ்பெஷலி லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல இஃப் அண்ட் இஃப் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற டாபிக்கும் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ டாபிக் உள்ள போகலாம். IFERROR function in Excel. நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு எரர் வராது. சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த IFERROR ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இந்த டேபிள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டா, மார்க்ஸ் அப்டைன், டோட்டல் மார்க்ஸ். இதில் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் ஃபார்முலா ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் அப்டைன் டிவைட் பை marks obtained divide by total marks into 100 போட்டால் உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஓகே, இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ரோலையுமே எரர் வரல. அசியூம் தட் இப்போ இங்கே 1000 நான் எடுத்துட்டேன், இங்கே டிஐவி எரர் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ரோலை 1000க்கு பதிலாக நான் 1000 போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ எரர் வருது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இதில் பாருங்கள். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் வந்திருக்கு. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் IFERROR ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த எரர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ரைட், வாங்க அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு இஃப் எரர் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். இஃப் எரர் ஓப்பன் ப்ராக்கெட். இங்கே பாருங்கள், வேல்யூ ஹைலைட் ஆயிருக்கு, கம்மா வேல்யூ இஃப் எரர். நம்ம வந்து இந்த வேல்யூன்றது என்னன்னா நம்ம ஏற்கனவே போடுற ஃபார்முலா பர்சன்டேஜ் ஃபார்முலா தான் இங்கே வேல்யூ, கம்மா அந்த வேல்யூவோட அவுட்புட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் ஆக போகுது, இல்லைன்னா வேல்யூ இஃப் எரர் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் அதனுடைய லாஜிக் அண்ட் சின்டாக்ஸ். ஸோ ஈக்குவல் டு இஃப் எரர் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ மார்க்ஸ் அப்டைன் டிவைட் பை டோட்டல் மார்க்ஸ் இன்டூ 100, கம்மா இப்போ பாருங்கள் வேல்யூ இஃப் எரர் ஹைலைட் ஆயிருக்கு. இங்கே நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். எதர் டெக்ஸ்டோ இல்லை வேல்யூ எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து எரர்னே பிரிண்ட் பண்ணிக்கிறேன், கோட்ஸில் கொடுத்துக்கிறேன், ஏன்னா இது டெக்ஸ்ட் அப்படின்றதால. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டில் எரர் இல்லை. நான் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணால் இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் எரர் வருதோ அங்கெல்லாம் எரர்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? எனக்கு எரர் வேணாம், வேறு ஏதாவது நான் ஐஃபன் அப்படி கொடுக்கணுன்னா நீங்கள் ஐஃபன் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஐஃபோனும் வந்து டெக்ஸ்ட்டில் தான் எடுத்துக்கும் அப்படின்றதால நான் வந்து அதையும் கோட்ஸில் கொடுக்குறேன். இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் நான் ட்ராக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த IFERROR ஃபங்க்ஷனோட யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.